வெற்றி கழித்த தெற்கு மாவட்ட செயலாளர். இந்த இரண்டு அரசுகளுமே கடந்த 10 ஆண்டுகளாக வந்து மக்களுக்கு நிறைய பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஓட்டாக வாங்கிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷனு, ஊராட்சி ஓட்டு வாங்கிட்டு அந்த திட்டத்தை கிளப்பில் போட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு திட்டமே வந்து 65 கிராமத்தில் வந்து ஒரு 50 பேர் வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் அவ்வளோ வசிக்க முடியும். நாங்கள் 120 பேர் 130 பேர் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களை வந்து வேறு இடம் மாற்று இடம் கொடுங்க. ஒரே இடத்துல அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே 3 பேர் வாழ்கிற இடத்துல 15 பேர் வாழ்கிறாங்க. அதனால் வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு புருஷன் முன்னாடி ஒரு மனசு விட்டு பேச கூட முடியல, செய்ய முடியல, வீட்டு நிறைய அப்படி சூழ்நிலை. அப்போ அரசுகிட்ட கேட்டு வரும்போது அரசு வந்து இவங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்குறாங்க. எங்கன்னா நம்ம சமத்துவம் இருக்குல்ல, தேக்கம்பட்டி சமத்துவம் அப்போ வந்து ஒதுக்கிட்டாங்க. அதை வந்து விவோ கையெழுத்து போட்டார், ஆர்டிஓ கையெழுத்து போட்டார், தாசில்தார் கையெழுத்து போட்டாங்க. அவங்க இருந்தால் அந்த ஃபைல் வந்து கிடப்பு கிடந்துச்சு. அப்போ மக்கள் எனக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகி பிரச்சனை செஞ்சு வச்சுனேன் எங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கேன். அது ஏன் காரணம்னா ஒரு சின்ன வீடியோ கூட இன்னைக்குள்ள ஆச்சுங்க. யாருக்கும் ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டால் கூட எனக்கு இந்த கஷ்டம்னு சொன்னால் அது நேர தலைமையில கவனத்துக்கு போய் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துறாரு. இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை சின்ன வீடியோ கூட சொல்கிறாங்கண்ணே, எங்களுக்கு இத்தனை வருஷம் பிரச்சனை இது தீர்வுலாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னம்மா செய்யணும் போது இந்த இடம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஆமாம் கலெக்டர் வந்து ஒன்றாந்தேதி நமக்கு ஒரு எடுத்த ஒரு பொக்கிஷ மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே இறங்கி கிரௌண்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா செஞ்சது பண்ணோம். அதே வந்தோம், மனுவை கொடுத்தோம். அந்த மனுவை வாங்கிட்டு உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து அந்த சமத்துவ வகுப்பு இடத்துல கண்டிப்பாக நான் வந்து இடம் வழங்குறதுக்கு உறுதிச்சு. இப்போ எங்கேருந்து வந்து அரசுப்பட்டி ஆண்டிவி சட்டமன்ற சிரமப்படுறோம். வீட்டுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு எப்படியாவது விஜய் அண்ணா ஆட்சியில் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும்னு ஒரே நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். சின்ன நியூஸ் எல்லாம் போகுது, எல்லாமே லைக் கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இதையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்களுக்கு நல்ல முறையாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இந்த ஆட்சியில் அண்ணன் ஆட்சியில் எங்களுக்கு செஞ்சு தரணும்னு நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கோம். கலெக்டர் ஐயாவுக்கும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம், பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு இதே நம்பிக்கையில் ஐயாவற்றையும் கேட்டு நாங்கள் ஐயாவோட உதவியோடு கேட்டு நாங்களும் வந்து கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 2012 15 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போய் வந்துட்டு எந்த முடிவுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த அண்ணன் ஆட்சியிலேருந்து எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம்.